ஆகாஷ்வாணி. உலக நாடுகள் போற்றும் ஒப்பற்ற தலைவர் திரு நரேந்திர மோடி குறித்த சிறப்பு நேர்காணல். பங்கேற்றோர் ஊடகவியலாளர் ஷியாமளா, புவி அரசியல் ஆய்வாளர் பேராசிரியர் கணேஷ்குமார். வணக்கம் நேர்களே. 2025ஆம் ஆண்டு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தா ஒரு சாதனை ஆண்டாக அமைந்திருந்தது அப்படின்னே சொல்லலாம். சர்வதேச அரங்குல இந்தியாவை தவிர்க்க முடியாத சக்தியாக பார்த்தாங்க, ஒரு வலிமை மிகுந்த சக்தியாக பார்த்தாங்க அப்படின்னே சொல்லலாம். பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் கூட கடந்த மனதின் குரல் நிகழ்ச்சியில பேசும்போது சொன்ன விஷயம் என்னவாக இருந்ததுன்னா, இந்தியாவை ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக சர்வதேச நாடுகள் பார்க்கின்றன. இந்தியா சாதனை படைத்ததற்கான காரணம் செய்த பல சீர்திருத்தங்கள் தான் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இந்தியா இந்த அளவிற்கு வளர்ச்சி அடைந்ததற்கு அப்படின்னா அதற்கு பல காரணங்கள் இருக்க முடியும். ஒன்று பொருளாதார வளர்ச்சியாக இருக்க முடியும், இல்ல சர்வதேச நாடுகளுடனான இந்தியாவுடைய உறவு பத்தியும் காரணமாக அமைந்திருக்க கூடும், அது அரசியல் ஸ்திரத்தன்மை காரணமாக அமைந்திருக்கக்கூடிய, இப்படி பல காரணங்கள் இருக்கு. ஒரு நாடு சர்வதேச அரங்குல பெரிய சக்தியாக பிரதிபலிக்கக்கூடிய விஷயமா பல காரணிகள் இருக்கு. இந்த காரணிகளை தாண்டி இந்த நாட்டை வழிநடத்தக்கூடிய ஒரு தொலைநோக்கு பார்வை நிறைந்த ஒரு தலைமை என்பது ஒரு மிக முக்கியமான காரணியாக இருக்கு. அந்த விதத்துல பிரதமர் மோடி அவர்கள் 2025ஆம் ஆண்டை பொறுத்த வரைக்கும் அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருந்தது, எதனால் நம்ம நாட்டிற்கு இப்படிப்பட்ட ஒரு கவனம் வந்தது, சர்வதேச அரங்குல என்னென்ன சவால்களை இந்தியா எதிர்கொண்டது, பிரதமர் மோடி அவர்கள் ஒரு இந்திய தலைவராக மட்டுமில்லாமல் ஒரு தெற்குலக நாடுகளின் குரலாக சர்வதேச நாடுகள் எப்படி பார்த்தாங்க, பல அழுத்தங்களை பல சவால்களை நம்ம எப்படி எதிர்கொண்டோம் அப்படின்னு பல விஷயங்களை பத்தி இன்னைக்கு பேச இருக்கோம். இது தொடர்பாக பல கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக பேராசிரியரும் புவிசார் அரசியல் ஆய்வாளரும் கட்டுரையாளருமான திரு கணேஷ்குமார் அவர்கள் நம்மோடு இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். 2025 இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எப்படி இருந்ததா நீங்க பார்க்கறீங்க? அதற்கான காரணங்களா நீங்க என்ன நினைக்கிறீங்க? முதல்ல சாதனைகள் அப்படிங்கிறது இந்தியாவுக்கு நிறைய. ஆனால் அந்த சாதனை அது அவ்வளோ எளிதாக நம்மளுக்கு கிடைச்சதானா இல்லை. அது நிறைய சோதனைகளை தாண்டி அதை படைச்சதுனால தான் அது பெரிய சாதனை அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. ஸோ அது ஆரம்பத்துல இருந்தே, அதாவது ஜனவரி மாசத்துல இருந்தே நம்மளுக்கு பெரிய பிரச்சனைகளும் அந்த சவால்கள், ஆக்சுவலாக சிக்கல்கள், இதெல்லாம் தான் அந்த சாதனையோடைய அடிக்கோடிட்டு காட்டக்கூடிய அளவிற்கு முன்னேற்றம் வந்ததுக்கான காரணங்கள் அந்த ஜனவரி மாசத்துல தொடங்குச்சு. ஜனவரி நம்மளோட 21ஆம் தேதி ட்ரம்ப் அவர்கள் பதவியேற்றார். அங்க அமெரிக்காவில் ஒரு ஆட்சி மாற்றம். முதல் ட்ரம்ப்போடைய அந்த டேர்ம், அந்த சமயத்துல இந்தியாவோடு ஒரு நல்ல உறவை ட்ரம்ப் அவர்கள் உண்டாக்கினார். அதாவது எல்லா அமெரிக்க ஜனாதிபதி போல இல்லாமல் ஒரு புதிய ஒரு முறையை அவர் கையாண்டார், இந்தியாவோட நெருக்கம் காட்டுவது அப்படின்னு. ஸோ அதையே எதிர்பார்த்து நாம 2025 நம்ம ஜனவரி மாதம் சரி வந்த உடனே திருப்பி அதே மாதிரி இருக்கும்னு நினைச்சா அது இல்லை. இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு நல்ல ஒரு உறவு, வர்த்தக உறவு இருக்கு. நம்மளுக்கு ஒரு $80 பில்லியன் அளவுக்கான ஒரு வர்த்தகம் அமெரிக்காவோட இருக்கு. அமெரிக்காவுக்கு $40 பில்லியன் இருக்காங்க. ஆக மொத்தம் ரெண்டு நாடுகளுடைய மொத்த வர்த்தகமும் சேர்த்தீங்கன்னா ஒரு 120 130 பில்லியன் அளவுக்கான வர்த்தகங்கள் இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு வர்த்தக கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய இந்தியாவின் மீது பொருளாதாரத்தில் நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலாக இருந்தது அவர் கொண்டு வந்த அந்த 50% வரி அப்படிங்கிறது. அதை முதல்ல 25 அப்படின்னு ஆரம்பிச்சாரு, அப்புறம் 50. அந்த சமயத்தில் இந்தியாவுக்கு பொறுத்த வரைக்கும் அது பெரிய ஒரு சவால். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, 10% நான் சொல்றது கிட்டத்தட்ட இந்தியாவோட மொத்த ஏற்றுமதியில் 10% அளவுக்கான ஏற்றுமதி அமெரிக்காவோட நம்ம செய்கிறோம். ஸோ அப்போ 90% ஒழுங்கா இருந்தாலும் மிச்சம் இருக்கக்கூடிய 10% மொத்தம் ஒரு நாட்டை நம்பி இருக்கும். நான் 10%ன்றது 196 நாடுகள் அஃபிஷியலா யூஎன்ல இருக்கு அப்படின்னா, ஸோ 195 நாடுகளோட சேர்ந்து நான் 90% வைக்கிறேன். ஆனால் ஒரே ஒரு நாடு கூட நான் 10% வச்சிருக்கேன். அப்போ அந்த நாடு எனக்கு வரியை உயர்த்துகிறது. அதுவும் ஒரு சாதாரணமான உயர்வு இல்லை. ஸோ யூனிலேட்டரலா, அதாவது ஒருதலை பட்சமா நான் முடிவு பண்றேன். ட்ரம்ப் அவர்கள் 25% அப்படின்னு ஆரம்பிச்சு அது 50% வரைக்கும் போய் அந்த மாதிரி ஒரு நிறுத்து. இந்த இடத்துல 50% வரி, அதுவும் நம்ம 10% நம்முடைய வர்த்தகம் இருக்கு அப்படின்றதுல சொல்றீங்க. இதை எப்படி நம்ம கையாண்டோம் அப்படின்னு மோடி அவர்கள் இதுல என்ன மேஜிக் பண்ணிருக்காங்க இதுவரைக்கும்? இப்ப இந்தியா அமெரிக்கா வர்த்தகம்னா இப்ப தற்போதைய நிலை என்னவாக இருக்கிறது, நம்ம எப்படி இந்த பிரச்சனையை 2025 கையாண்டோம்? அதுலதான் மோடி அவர்களுடைய பாரத பிரதமருடைய ஒரு என்ன சொல்ல ஸ்ட்ராட்டஜிக் சைலன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எந்த அளவுக்கு அமைதி காக்க முடியும். ஏன்னா இதுல நம்ம துணி நம்மளது முள்ளு மேல விழுந்திருக்கு. வேகமா எடுத்தாலோ இல்ல அவசரப்பட்டு எடுத்தாலோ கிழிஞ்சிடும். ஸோ இப்படி இருக்கும்போது
நம்மளுடைய ஏற்றுமதியாளர்கள் பாதிக்கப்படக்கூடாது. அதே மாதிரி சில முக்கியமான ஒரு தளவாடங்கள்ல இருந்து சில விஷயங்கள் எலக்ட்ரானிக்ஸ்ல இருந்து அமெரிக்காவில் நம்ம நம்பி இருக்கோம். ஸோ இது எல்லாமே மாற்றம் வேண்டும். ஆனா இருக்கிறது ஃப்ளோ இருக்கணும். அப்படியே இருந்தால் தான் அதை கண்டினியூ பண்ண முடியுமே தவிர உடனே நான் வந்து சில நாடுகள்லாம் ரியாக்ட் பண்ணாங்க. ஸோ உடனே நான் வந்து ஒத்துக்க முடியாது எதுவுமே சொல்லலை. இந்தியா வந்து என்ன சொன்னீங்க, மறுபரிசீலனை செய்யுங்க. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு 2 பேர் பேசி உட்கார்ந்து அதுக்கப்புறமா தான் வந்து ஒரு முடிவு எடுக்க முடியுமே தவிர இந்தியா போன்ற ஒரு பெரிய நாடு இதை வந்து பாரத பிரதமர் அவர்கள், நான் சொல்றது வந்து அவர் பாரத பிரதமர் ஆகிறதுக்கு முன்னாடி, நான் சொல்றது வந்து அவர் குஜராத் முதல்வராக இருக்கும் போது ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் பேசும்போது இந்த சாங்ஷன்ஸ் பற்றி, பொருளாதார தடைகளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு ஒரு கேள்வி வைக்கிறாங்க. ஸோ அதுக்கு பாரத பிரதமர் அவர்கள் சொன்னார், யாருக்கு பொருளாதார தடை போடுறது? நான் வந்து அப்போ வந்து 120 கோடி மக்கள் கொண்ட நாடாக இருந்தது, இப்போ 146 கோடி இருக்காங்க. ஸோ இப்போ உலகத்தோடைய அப்போ 2வது மிகப்பெரிய ஜனத்தொகை கொண்ட நாடா இருக்கும் போது யாருக்கு பொருளாதார தடை போடுறதுன்னு இல்லாம போயிடுச்சுன்னு அப்போ அவர் வந்து குஜராத்தோட முதல்வராக இருந்த போது சொன்னதை இப்ப பிரதமர் ஆனவனே அதை செஞ்சு காமிச்சிருக்காரு. நீங்க பொருளாதார தடையோ இல்ல வந்து வரி விதிப்புன்ற பேர்ல நம்மள வந்து அடக்குமுறை பண்ண முடியாது. இது 146 கோடி மக்கள், அதுல வைப்ரண்ட் எக்கானமின்னு சொல்லக்கூடிய மக்கள் சக்தி. அதாவது மக்கள் தொகையை வந்து எல்லாருமே வந்து வேற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. மக்கள் தொகை வந்து ஒரு பெரிய டிராபேக் மாதிரி பார்க்குறாங்க. அப்படி இல்லாம இந்தியாவோட இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கம், இது 3வது டேர்ம்ல இருக்காங்க, இவங்க வந்து மக்கள் தொகையை ஒரு மிகப்பெரிய, அதாவது ஹியூமன் ரிசோர்ஸ் அப்படிங்கறது வந்து மனித வளம் அப்படிங்கறத வந்து உண்மையிலே வளமா பார்த்து இருக்கிறதுனால தான் நம்ம வந்து எந்த சமயத்துல பேசணுமோ அப்ப பேசணும், எந்த சமயத்துல பேசக்கூடாதோ அந்த சமயத்துல நம்ம பேசவே இல்லை. நம்ம வந்து பதிலும் சொல்லலை. சில சமயத்துல பதில் சொல்லாம விடுவது தான் பால் எடுத்துட்டு போய் அவங்க கோர்ட்லயே கொடுத்துறது அப்படின்னு நீயே முடிவு பண்ணிக்கோ, நாம எதுவும் பண்ண வேண்டாம். அதாவது இந்தியா இம்போர்ட் பண்றது 40 பில்லியன் அப்படின்னா அவங்க இம்போர்ட் பண்றது 80 பில்லியன். ஸோ இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் டைவர்சிஃபை பண்றது நம்மளுக்கு ஈஸி. அதாவது ஒரு 10% ஒரே நாட்டுக்கு கொடுத்துருக்கோம்னா அந்த 10% நம்ம 2% நம்ம வந்து 5 நாடுகளுக்கு கொடுக்கலாம், இல்ல ஒவ்வொரு சதவீதமாக 10 நாடுகளுக்கு கொடுக்கலாம். ஸோ இப்போ வந்து 190 நாடுகள் இருக்காங்க. இப்போ நம்மளுக்கு வந்து 1/2% கூட நம்ம கொடுக்கலாம். ஸோ ஆனா இந்த மாதிரி கொள்முதல் பண்றதுன்றது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய தலைவலி. இது வந்து பிரேசிலோட விஷயத்திலையும் அவங்க பார்த்தாங்க, இந்தியாவோட விஷயத்திலையும் பார்த்தாங்க. ஸோ இந்தியா வந்து அமைதி காத்தது, அந்த ஸ்ட்ராட்டஜிக் டாலரன்ஸ் கூட நான் சொல்லுவேன். ட்ரம்ப் அவர்கள் உலகம் முழுக்க எல்லா நாடுகளையும் பேசினார். ஆனா இந்தியா கிட்ட மாத்திரம் அவருடைய அந்த பேச்சு வந்து எடுபடலை. அதுக்கான காரணம் என்னன்னா பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய அந்த ஸ்ட்ராட்டஜிக் சைலன்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் டாலரன்ஸ், அந்த பொறுமை அப்படிங்கிறது வந்து கடலினும் பெரிது அப்படின்னு தமிழ்ல சொல்றோம். அதை உண்மையிலேயே வந்து செயல்படுத்தி காட்டியவர் நரேந்திர மோடி அவர்கள். ஏன்னா அந்த பொறுமையினால அமெரிக்கா வந்து இட் ஹாஸ் டு ரோல் பேக். ஸோ 10% ஒரே ஒரு நாட்டுக்கு அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம். அதை வந்து டைவர்சிஃபை பண்ணணும். அதுக்கு வந்து பிராண்ட் இந்தியா அப்படின்னு ஒரு திட்டத்தை பாரதத்துடைய அரசாங்கம் கொண்டு வந்தது. அது மூலமாக அந்த 40 பில்லியன் அவங்க கிட்ட இம்போர்ட் பண்றோம், நாம $80 பில்லியன் அளவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றோம். அந்த $80 பில்லியன் எக்ஸ்போர்ட்டை மற்ற நாடுகளுக்கெல்லாம் எப்படி பிரிக்கிறது? ஸோ நம்ம வந்து கிழக்கு ஆசிய நாடுகளுக்கு, சின்ன சின்ன நாடுகளுக்கு, ஆப்பிரிக்க நாடுகளுக்கு, அதே மாதிரி தென் அமெரிக்க நாடுகளுக்கு, இதை மாதிரி பிரிக்க ஆரம்பிக்கும் போது இன்னொரு விஷயம் நம்ம பார்க்கணும் என்னன்னா, இப்ப இந்தியா போன்ற ஒரு தரமான ஒரு படைப்பு நீங்க மற்ற நாட்டுக்கிட்ட வாங்க முடியாது. இந்த ட்ரேட் டெபிசிட் அப்படின்றது அவங்க நாட்டில் இருக்கு, நம்ம வந்து ட்ரேட் சர்ப்ளஸ்ல இருக்கும். அதாவது 40 பில்லியன் அளவுக்கு அமெரிக்காக்கு இடையிலான வர்த்தகத்துல இந்தியாவுக்கு அப்ப 2 இருக்கு. ஸோ அப்போ இதை குறைக்கணுன்றதான் ஒரு பிளான். ஸோ அது ஒன்று. அதே மாதிரி அமெரிக்காவுடைய டாலரோடைய ஆதிக்கத்தை குறைக்கக்கூடாது அப்படின்றதுக்காகவும் அவர் பண்றாரு. அதாவது ட்ரம்ப் அவர்களுக்கு வரும்போதே அவருக்கு இருந்த மிகப்பெரிய தலைவலி என்னன்னா டாலரோட ஆதிக்கம் குறைய ஆரம்பிச்சு. ஸோ இப்பவும் பார்த்தீங்கன்னா டீடாலரைசேஷன் நோக்கி தான் உலகம் நகர்கிறது. அதோடைய மாற்று இந்தியா வந்து தேட ஆரம்பிக்கும், சைனா தேட ஆரம்பிக்கும் அப்படின்ற பயத்தில் தான் அவர் இந்த வர்த்தக போரையே தொடர்ந்து நடத்துறாரு. இந்தியா நாம வந்து டாலரை மாற்றுவோம்னு சொல்லும் போதும் வேண்டான்னு சொல்லிட்டோம். டாலரை மாற்றுவதற்கு உலகம் ரெடியா இருக்கு, ஆனா இந்தியா ரெடியா இல்லைன்னா, ஏன்னா அச்சு மாறும்பொழுது அந்த மாற்றம் ஸ்லோவா இருக்கணும். அதாவது அப்ரப்ட் சேஞ்ச் இருக்கக்கூடாது. பிரிக்ஸ்னு ஒரு கூட்டமைப்பு இருக்கு. பிரிக்ஸ் தான் உலகத்தோடைய அடுத்த அச்சு ஆரம்பம் அப்படின்னா பிரிக்ஸ் பிளஸ்ஸா மாறிடுச்சு. 10 நாடுகள் இருக்கு. ஸோ அதனால இந்தியா சொல்றது என்னன்னா, இந்த மாற்றம் இப்போது வேண்டாம், பைலேட்டரலா வச்சுக்கலாம். இப்போ இந்தியா வந்து ரூபாயில் வர்த்தகம் செய்கிறது, ரஷ்யா வந்து ரூபிள்ல செய்யட்டும், சைனா யுவான்ல செய்யட்டும். ஸோ நம்ம 2 பேரும் நம்மளுடைய நாட்டோடைய நாணயங்களை வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு காமனான ஒரு கரன்சியா புதுசாக எடுத்துட்டு வரதுக்கு பதிலாக பைலேட்டரலா போகும்போது, அதாவது சேஞ்ச் வித் கண்டினியூட்டி, சேஞ்ச் ஆகிறது உங்களுக்கு கிராஜுவலா இருந்ததுன்னா தான் உங்களுக்கு பொதுமக்கள் பாதிக்கப்படாமல் மாற்ற வேண்டும் அப்படின்றது தான் அந்த திட்டத்தை வந்து இந்தியா வந்து இன்றும் செயலாட்டி கொண்டிருக்கிறது. அதனால டாலரை வந்து இன்னைக்கும் நீங்க வந்து இந்தியாவோட வெளியுறவுத்துறை அமைச்சகமாக இருக்கட்டும், இந்திய அரசாங்கம் டாலர் நாங்கள் வந்து மாற்றணும்னு சொல்லவே இல்லை. ஆனால் மற்ற எல்லா நாடுகளும் டாலர் மாற்றணும்னு தான் சொல்லிட்டு இருப்பாங்க. உண்மையில விஸ்வ குரு அப்படிங்கிற ஒரு ஸ்தானத்தில் இருக்கிறதுனால, அதே மாதிரி பிரிக்ஸ் வந்து நிறைய நாடுகள்
வந்து சேரணும்னு சொல்லும் போது இந்தியா வந்து ஃபவுண்டிங் மெம்பர், அதாவது இந்தியாவுடைய வார்த்தைகளை எல்லாரும் கேட்பார். மாற்றம் எளிமையாகவும் புதுமையாகவும் இருப்பதற்காக என்ன ஏற்பாடோ அதை இந்தியா செய்கிறது. அதே நேரத்தில் உலக நாடுகள் எல்லாத்துலயும் பார்க்கும்போது 2025ஆம் ஆண்டுனா ஒரு 3% தான் சராசரியாக பொருளாதார வளர்ச்சியை நம்ம பார்க்க முடியுது. ஆனா இந்தியாவில் பார்த்தோம்னா 8.2% அப்படின்ற ஒரு பொருளாதார வளர்ச்சி இருந்தது. இது எப்படி சாத்தியமாச்சு? இதற்காக வந்து பிரதமர் மோடி அவர்கள் தலைமையிலான அரசு வந்து எடுத்த நடவடிக்கைகள் என்னன்னு நீங்க முதல்ல 7% தான் இருந்தது. மற்ற நாடுகள்லாம் 3, பெரிய வல்லரசு நாடுகள்லாம் 1. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கு. சைனா வந்து ஒரு 3-4% அப்படின்னு ஒவ்வொன்றா போயிட்டு இருக்கு. ஆனால் இந்தியாவுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து இந்தியா வந்து 10 வருடங்களாக பயிர் பண்ணத்தோடைய அறுவடையை நாம் இன்று செய்கிறோம். இது வந்து ஒரு வருஷத்துல நடக்கிற விஷயம் இல்லை. 2014ஆம் வருடம் இவர் ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து இவர் விதைத்த விதைகள் இன்று அறுவடைக்கு காத்திருக்கின்றன. அதுல கொஞ்சம் கொஞ்சமா திரும்ப விதைக்கப்படுகின்றன. இது வந்து இப்போ இதோடு நிக்க போறது இல்லை. ஸோ இது 8.2%. அதாவது நாம சொல்லல, நம்மளுடைய அரசாங்கமோ இல்ல நம்மளுடைய ஊடகங்களோ சொல்ல, மேற்கத்திய ஊடகங்களும் அவங்களும் ஒத்துக்கிறாங்க. உலகத்தோடைய இந்த ரேட்டிங்ஸ் எல்லாம் சொல்றாங்களே, எல்லாருமே பாரதத்தோடைய வளர்ச்சி வந்து இப்போது மறுக்க முடியாத ஒரு பெரும் வளர்ச்சியாக இருக்கிறது. இதற்கான திட்டங்கள்லாம் முதல்ல இருந்து ஸ்டார்ட் அப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல இருந்து, அதே மாதிரி டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல இருந்து இந்த ஆட்சி வரும்பொழுது ஒவ்வொன்றாக மாற்றம் கொண்டு வரும்போது அந்த திட்டங்களுடைய செயல்பாடுகள், இது வந்து இந்த ஆட்சி வர்றதுக்கு முன்னாடி இருந்த யூபிஏ ஆட்சியில பல திட்டங்களை முன்மொழிந்தார்கள். சொல்லுதல் யாருக்கும் எளியது, அரியானவாம் சொல்லிய வண்ணம் செயல். பாரத பிரதமரை வந்து ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் ஸ்பெஷலிஸ்டா நம்ம பார்க்கலாம். செயல்படுத்துவதற்கான, அதாவது பொலிட்டிக்கல் வில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வில் இவங்க கிட்ட இருந்தது. ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்டேஷனா இருக்கட்டும், யூபிஐ 25ஆம் ஆண்டு வந்து அதுல சீர்திருத்தத்தையும் கொண்டு வந்தாங்க. ஜிஎஸ்டியோட சீர்திருத்தம். இந்த அரசாங்கம் இட் ஒர்க்ஸ் ஃபார் அக்கௌண்டபிலிட்டி. அதே மாதிரி ஒரு பட்டன் அழுத்தினா எங்க யாருக்கெல்லாம் பணம் போகணுமோ கரெக்டா அவங்களோட அக்கௌண்ட்ல போய் சேர்ந்துருது. ஸோ அந்த மாதிரி லீக்கேஜஸ் எல்லாம் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. இந்தியா தான் உலகத்திலேயே வந்து டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ரொம்ப நல்லா வச்சிருக்கிற நாடு. இந்தியர்களாக நம்ம பெருமைப்பட வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம கிட்ட நல்லா இருக்கு. அதே மாதிரி டிஜிட்டல் கரன்சி வச்சிருக்க ஒரே நாடு இந்தியா தான். அடுத்த ஒரு தலைமுறைக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் நாம வந்து கடந்த 10 வருடங்கள்ல நான் சொல்ல ஸ்டார்ட் அப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல இருந்து சப்கா சாத் சப்கா விகாஸ்ல இருந்து ஆத்ம நிர்பார் பாரத் வரைக்கும் இருக்கிற எல்லா திட்டமும் நம்ம கொண்டு வந்ததுனால இப்ப நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இது வந்து ஆரம்பம் தான். ரொம்ப ஒரு சோதனை காலமும் இந்தியாவுக்கு 2025ல வந்ததுன்னு பார்க்கிறோம். அதான் பஹல்காம் தீவிரவாத தாக்குதல். அதை வந்து எதிர்கொண்ட விதம் வந்து சர்வதேச நாடுகளால் எப்படி பார்க்கப்பட்டது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? அதாவது போர் வந்து நம்ம மீது திணிக்கப்பட்டது. ஏன்னா இது வந்து ஒரு தீவிரவாத தாக்குதல், பயங்கரவாத தாக்குதல். அது வந்து எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை ஒரு தொழிலாக வைத்திருக்கக்கூடிய ஒரு நாட்டிடம் இருந்து வந்து, நம்மளுடைய நெய்பர் பாரதோடைய முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் அவர்களுடைய வார்த்தையில சொல்லணும்னா, உங்களுடைய நண்பரை தேர்ந்தெடுப்பது உங்களுடைய விருப்பம், ஆனால் உங்களுடைய நெய்பரை வந்து நீங்க தேர்ந்தெடுக்க முடியாது, அது உங்ககிட்ட வந்து வாய்த்த ஒன்று அப்படின்னு. பாகிஸ்தான் இந்த நாட்டில் ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடியது எல்லை தாண்டிய பயங்கரவாதம். அந்த எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தின் ஒரு பகுதியாக பஹல்காம்ல நம்ம பார்த்தோம். நம்மளுடைய சகோதரிகளில் நெற்றியில் இருக்கப்பட்ட குங்குமத்தை அழிப்பதற்கு அவங்க வந்து தனியாக டார்கெட் செய்து கொலை செய்ததற்கான பதில் நடவடிக்கையாக தான் இந்தியா எடுத்தது. ஆனா என்னுடைய நாட்டோடைய உள்ள வந்து, நீ என்னுடைய நாட்டு பிரஜை மீது நீ ஒரு தாக்குதல் பண்ணி நீ போய் பிரதமரிடம் சொல் அப்படின்னு சொன்ன ஒரு வார்த்தையின் பலன் 11 தீவிரவாத முகாம்கள் மீது நாம் தாக்குதல் செய்தோம். அதுலயும் வந்து எல்லாமே துல்லிய தாக்குதல். எதுவுமே வந்து அப்பாவி பொதுமக்கள் ஒருத்தர் கூட சாவடிக்கப்படல. அந்த பில்டிங்ல இருந்த அத்தனை பேரும் தீவிரவாதிகள் தான். அதை வந்து பாகிஸ்தானுமே ஒத்துக்குது, உலக நாடுகள் எல்லாமே ஒத்துக்குது. சோ முதல் சக்சஸ் என்னன்னா, இந்தியாவோட ராணுவ தளவாடங்களுடைய ஒரு வெற்றி. அந்த வெற்றிக்கு பின்னால இருந்தது இந்தியாவுடைய எந்த நாடா இருந்தாலும் அந்த நாட்டோடைய பொருளாதாரம் அப்படிங்கிறது பாதிப்படையக்கூடாதுன்னு பாக்குறதுக்கு அரசியல் அப்படின்னு இருக்கு. அதாவது பொலிட்டிக்கல் வில் நான் சொல்றது, அது இருந்ததுனால இந்த தாக்குதலை நீங்க செய்யுங்கன்னு, நீங்க என்ன வேணா பண்ணுங்க, நாங்க பின்னாடி நிக்கிறோம் அப்படின்னு பாரதத்துடைய பிரதமர் மற்றும் அந்த கேபினெட் மினிஸ்ட்ரி ஃபுல்லா சேர்ந்து ஆர்மி, அதாவது ஃபுல்லா அந்த ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் ஃபுல் பவர் கொடுத்ததுனால தளவாடங்கள் கரெக்டாக அந்த இடத்துல போய் துல்லிய தாக்குதல். அதுக்கு பதிலாக பாகிஸ்தான் என்ன செய்து இருக்க வேண்டும் என்றால், ஓகே இது வந்து தீவிரவாத முகாம்கள் மீது தான் தாக்குதல் செஞ்சிருக்காங்க, அது கரெக்ட்னு ஒண்ணு. ஆனால் தீவிரவாதிகள் பக்கம் நின்றது அது பாகிஸ்தானுடைய அரசாங்கம். பாகிஸ்தானுடைய இப்போது இருக்க அரசாங்கமும் அதே தான் செய்கிறது. அப்போது பாகிஸ்தானுடைய அரசாங்கம் தீவிரவாதிகளுக்காக இந்தியாவின் பொதுமக்கள் மீதும் இந்திய ராணுவ நிலைகள் மீதும் தாக்குதல் செஞ்சது. இது வந்து ஒரே நாள்ல நடக்குது. அதுக்கு பதில் தாக்குதலாக 2 நாட்களில் இந்தியா செய்தது மிகப்பெரிய ஒரு பெரிய தாக்குதல், துல்லிய தாக்குதல்.
தீவிரவாத முகாம்கள் மீது மட்டுமல்ல துல்லிய தாக்குதல், விமான ஓடு பாதை மீது கூட தாக்குதல் செய்ய முடியும். விமானங்கள் காற்றில் பறப்பதற்கு முன்பாகவே, அதாவது டேக் ஆஃபே ஆக வேண்டாம், உன் விமானம் உன்னுடைய ரன்வேல டார்மாக்ல நிக்கணும், நாங்க அடிச்சு நாங்க உங்களை காலி பண்ணுவோம்னு சொல்லி இந்தியா ப்ரூவ் பண்ணி காமிச்சது. 9 விமான நிலையங்கள், அதாவது நான் சொல்றது ஏர் பேசஸ் மொத்தமும் இட் ஹஸ் பின் டெசிமேட்டட். இன்னைக்கு வந்து பாகிஸ்தானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் போன வாரத்துல, அதாவது புது வருடம் ஆரம்பிக்கும் போது ஒத்துக்கிட்டார். இது வரைக்கும் வந்து யாருமே ஒரு மரம் கூட சாயலன்னு சொல்லிட்டு இருந்த பாகிஸ்தான் இன்று வந்து நூர்கான் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய விமான தளம் அது வந்து காலி ஆயிடுச்சுன்னு ஒத்துக்கிட்டார். இந்தியாவுடைய விமானப்படையும் இந்தியாவோட ராணுவ தளவாடங்களும் இந்தியாவுடைய ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் முழுக்க நாம வந்து கடமைப்பட்டிருக்கிறோம். அதுக்கப்புறமா நடந்தது தான் நான் வந்து பாரத பிரதமருடைய மிகப்பெரிய ஒரு பாராட்டுதலுக்குரிய விஷயம் என்னன்னா, அந்த போரை அப்போதே நிறுத்தினோம். பாகிஸ்தானே ஒத்துக்கிட்டாங்க. இது வந்து நாங்க இந்தியாவிடம் கேட்டோம். இந்தியாவோட டிஜிஎம்ஓ லெவலில் இருக்க பேச்சுவார்த்தை நடக்கும்போது அவங்க கிட்ட வந்து இந்த மாதிரி எங்களுக்கு வந்து ஒரு சீஸ் ஃபயர் வேணும்னு சொல்லி கேட்டோம். அப்போது இந்தியா ஒற்றுக்கொண்டது. அவ்வளவுதான். இதுல வந்து ஒயிட் ஹவுஸ் நாடுகளோட தலையீடு, ஒயிட் ஹவுஸும் கிடையாது, கிரெம்ளினும் கிடையாது, சைனாவும் கிடையாது. பாரத பிரதமருடைய சீரிய முயற்சி, அவ்வளவுதான். இது போதும். சோ நம்ம ஆரம்பிக்கும் போது கரெக்டான பதிலடி கொடுக்கணும்னா கண்டிப்பா கொடுத்தோம். முதல்ல இந்த ஆபரேஷன் சிந்தூர் அந்த பேர் பாரத பிரதமர் வைத்ததற்கான அந்த ஒரு உணர்ச்சி மிகுந்த ஒரு விஷயம். ஏன்னா அந்த பேர் வந்து நம்மளுடைய சகோதரிகளுடைய அந்த நெற்றியில் இருந்த குங்குமத்தை அழித்ததற்காக அந்த நாடு கொடுத்த விலை, அந்த நாட்டுடைய எல்லா தீவிரவாத முகாம்கள், அதே மாதிரி அந்த பேசஸ் எல்லாமே, அந்த எல்லா ராணுவ தலைவங்க. இதுல நான் இன்னொரு விஷயம் சொல்ல விரும்புறேன். என்னன்னா, இந்த போரை நிறுத்தி விட்டோம் அப்படின்ற விஷயத்த எப்பவுமே ஊடகங்கள் வாயிலாக தான் உலக நாடுகள் எல்லா இடத்துலையும் கொண்டு போய் சேர்ப்பாங்க. இந்த வாட்டி நாம எந்தெந்த நாடெல்லாம் ரொம்ப முக்கியத்துவம் அந்த நாடாக நம்மளுடைய நட்பு நாடுகளாக நம்ம கருதுகிறோமோ அனைத்து கட்சியை சார்ந்தவர்களும், இதை பாரத பிரதமர் வந்து இது ஒரு டீமா மாத்திருக்காரு. ஆக்சுவலா இதுல வந்து இந்தியா அப்படின்றது ஒன்றுபட்டது இந்த ஒரு அசம்பாவிதம் தான், இது வந்து ஒரு துன்ப சம்பவம் தான். ஆனா அதை வந்து எப்படி வந்து நம்ம வந்து கொண்டு போய் சேர்த்தோம் உலகத்திற்கு அப்படிங்கறது ஒரு பெரிய முக்கியத்துவம் வாய்ந்த அந்த டெலிகேஷன், நான் சொல்றது எம்பிஸோட டெலிகேஷனை வந்து 32 நாடுகளுக்கு அனுப்பினார். சோ இது வந்து இந்தியாவோட ராஜதந்திர, அந்த நாட்டிலேயே சொன்னாங்க இது மாதிரி நாங்க பார்த்ததில்லை. ஸோ அந்த ஒரு நம்பிக்கை, அது வந்து இந்தியா அப்படின்னா ஒன்று அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து இந்த நிகழ்வின் மூலமாக எடுத்து காட்டினார். அதுவே ஒரு பெரிய சக்சஸ். அதாவது ஆபரேஷன் சிந்தூர் வந்து ராணுவ ரீதியான வெற்றி மட்டும் அல்ல, அது வந்து ஒரு ராஜதந்திர ஒற்றுமையை காமிச்சு, உள்ளேயும் காமிச்சது, வெளியிலையும் கட்சி ரீதியான ஒற்றுமையையும் ஆபரேஷன் சிந்தூர் வந்து நம்மளுக்கு உணர்த்தியது. அது வந்து ஒரு பெரிய ஒரு இம்பாக்டை வந்து வேர்ல்டு லெவலில் கொண்டு வந்தது. இதுதான் வந்து ஆபரேஷன் சிந்தூரோட மிகப்பெரிய வெற்றி. ராணுவ வெற்றியை கொண்டு போய் சேர்ப்பதற்கு நாம் யாரை அனுப்பினோம் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. அதை வந்து பாரத பிரதமர் சிறப்பாக கையாண்டார். அதை தாண்டி இப்ப எந்த ஒரு நாட்டு தலைவருமே வந்து வெளிநாடுகளுக்கு போவதுண்டு. அங்க அவங்களுடைய வந்து உறவை வலுப்படுத்துவதற்காக, வர்த்தக ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்காக போறது உண்டு. பிரதமர் மோடி அவர்களும் அப்படி பயணம் மேற்கொள்றார். பிரதமர் மோடி அவர்களுடைய பயணம் வந்து எந்த விதத்தில் பிற நாட்டு தலைவர்களுடைய பயணத்தை விட மாறுபட்டதா நீங்க பார்க்கறீங்க? அது மூலமா 2025 இந்தியாவிற்கு என்ன பலன் கிடைத்ததா நீங்க? பாரத பிரதமர் வந்து அவருடைய பயணங்களுடைய வெற்றி தான் இப்ப இன்னைக்கு பாரதத்தோடைய ராஜதந்திர ரீதியாக அகில உலகத்துல நம்ம சொன்னா ஒருத்தங்க கேட்கறாங்க, எந்த ஒரு நாடா இருந்தாலும் கேட்கறாங்க. கோவிட் டைம்ல பாரதத்துடைய வார்த்தைகள் எந்த அளவுக்கு மதிப்பளிக்கப்பட்டது இன்னி வரைக்கும். நான் சொல்றது வந்து அமெரிக்காவா இருக்கட்டும், ரஷ்யா இருக்கட்டும், சைனாவா இருக்கட்டும், சின்ன சின்ன நாடுகளாக இருக்கட்டும், ஒரு பின்தங்கிய ஒரு நாடு, நான் சொல்ல குளோபல் சவுத் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பின்தங்கிய நாடுகளுடைய பிரதிநிதித்துவம் யாரிடம் இருக்கிறது இப்போது 2025 இந்தியாவிடம் தான் இருக்கிறது. இந்தியாவை நம்புகிறார்கள். இந்த நம்பிக்கையை கொண்டு வருவதற்காக பாரத பிரதமர் பயணம் மேற்கொண்டு தான் ஆக வேண்டும். பாரத பிரதமர் எது செய்தாலும் எல்லாருமே பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது மேன் ஆஃப் த டே இல்ல மேன் ஆஃப் த இயர் அப்படின்னு சொல்லும் போது, அப்ப அவரை பார்க்கும் போது அந்த பயணத்தின் மூலமாக என்ன கிடைத்தது இந்தியாவிற்கு அப்படின்ற ஒரு எண்ணம், அதாவது இந்தியாவிற்கு கிடைக்கக்கூடிய மரியாதைகள், எந்த நாட்டில் போனாலும் அவருக்கு கிடைக்கக்கூடிய அந்த மிக உயரிய விருதுகள், ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கும் போதுதான் உங்களுக்கு வந்து இது முக்கியத்துவம் அளிக்கிறார்கள். நான் சொல்றது இந்திய ஊடகங்கள் அல்ல, உலக ஊடகங்கள் எல்லாமே இதற்கு முக்கியத்துவம் அளிப்பதால் நம்மளுக்கு வந்து அது பெரிதாக தெரிகிறது. ஒரு பயணத்திலே பாத்தீங்கன்னா ஒரு 3-4 நாடுகள் அந்த மாதிரி தான் 8 நாள் பயணம் ஒரு மேற்கொண்டார். அதை வந்து நான் கண்டிப்பா சொல்லியே ஆகணும். இப்ப கானால இருந்து ட்ரினிடாட் டொபாகோ, அதுல இருந்து அர்ஜென்டினா, அப்புறமா பிரேசில்,
அப்புறமா நமீபியா வந்தார். அவர்கள் 75 வயது 2 துருவங்களை 2 நாட்களில் கடந்தார். நான் சொல்றது வந்து வட துருவத்தில் இருக்கக்கூடிய கானா, அதே மாதிரி டிரினிடாட் டொபாகோ, அப்படியே நேரா தென் துருவத்தில் இருக்கிற அர்ஜென்டினால இருந்து திருப்பி வட துருவத்தில் இருக்கக்கூடிய பிரேசில், அங்க இருந்து நேரா நமீபியா, திருப்பி தென் துருவம், அப்போது அங்க இருந்து இந்தியா வந்த உடனே ஒரு நாள் கூட பிரேக் கிடையாது. சோ இந்த மாதிரி ஒரு திட்டமிடல் அப்படிங்கிறது வந்து இது வந்து சூப்பர் ஹியூமன் ஸ்டஃப் இருக்கு. சோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒருவரால் மட்டுமே இதை செய்ய முடியும். அவர் என்ன பண்ணுகிறார் அப்படின்னா, இந்தியாவுக்கு நற்பெயரையும் கொண்டு வருகிறார். இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் வெளிநாட்டுல போய் மார்க்கெட்டிங் பண்றாருன்னு வச்சுக்கோங்க. பயணங்கள் மட்டுமல்ல, அங்கு என்ன நடக்கிறது, எவ்வளவு இடத்துல ஒப்பந்தம் போட்டிருக்கும். சோ இந்தியா வந்து இப்போது பொருளாதாரத்தில் இப்படி இருப்பதற்கு காரணமே பாரத பிரதமர் அவர்களுடைய பயணம் தான். சோ இன்னைக்கு வந்து அமெரிக்கா வந்து 50% வரி அப்படின்னாலும் அதை நம்ம எதிர்கொள்வதற்காக நம்ம மற்ற நாடுகள் நம்ம கூட சேர்ந்து செயலாற்றுவதற்காக இருக்கிறார்கள். வளைகுடா நாடுகள்லாம் வந்து 2014க்கு முன்பாக எப்படி இருந்தது? நான் சொல்றது வந்து யுஏஇக்கு 30 வருடங்கள் கழித்து போன முதல் பிரதமர் வந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி. சில நாடுகளுக்கெல்லாம் பாரத பிரதமர்கள் போனதே இல்லை. நான் சொல்றது வந்து 70 வருடங்களாக. இஸ்ரேலுக்கு போனதே இல்லை. இஸ்ரேல் வந்து எதுவாக இருந்தாலும் இந்தியாவுக்கு ஒரு பிரச்சனைனா நேரா வந்து நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடிய நாடு இஸ்ரேல். மங்கோலியான்னு ஒரு நாடு, அந்த நாடுக்கு இது வரைக்கும் வந்து ஒரு பாரத பிரதமர் போனதே இல்லை. நரேந்திர மோடி அவர்கள் தான். இதற்கு காரணம் பின்னாடி பாத்தீங்கன்னா, சைனா வந்து நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகளை வளைத்து போட்டு அது மூலமாக ஸ்ட்ரிங் ஆஃப் பேர்ல்ஸ் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வருது. பாரத பிரதமர் அதற்கு வெளியே இன்னொரு வட்டத்தை கட்டி, நீ வந்து ஸ்ட்ரிங் ஆஃப் பேர்ல்ஸ் வச்சுன்னா நான் வந்து டைமண்ட் நெக்லஸ் போடுவேன்னு அந்த நாடுகள் எல்லாம் சேர்த்து, ஆப்பிரிக்க நாடுகள், இதுல வந்து ஒரு அளவுக்கு தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த என்ன சொல்ல வரவேற்பெல்லாம் இருக்கும். பாரத பிரதமர் அவர்களுக்கு, நான் சொல்றது நரேந்திர மோடி அவர்களுக்கு மட்டும்தான் புரோட்டோகால் அப்படிங்கிறது நிறைய இடத்துல பிரீச் ஆயிருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா, பப்புவா நியூ கினியான்னு ஒரு நாடு, சின்ன நாடு, அது வந்து ஆஸ்திரேலியாவுக்கும் இந்தோனேஷியாவுக்கும் நடுவில், இந்தோனேஷியாவோட பகுதி தான் இருக்கு. அந்த நாட்டுக்கு பாரத பிரதமர் போகும்போது அந்த பாரத பிரதமருடைய காலிலே விழுந்தார். ஸோ நீங்க வந்து நாட்டோடைய தலைவர், அவர் அந்த நாட்டோடைய அதிபர், அவர் வந்து விழணும்னு அவசியம் கிடையாது. ஸோ ஏன்னா இந்தியா வந்து அவர்களுக்காகவும் காலப்பட்டது. நான் சொல்றது கோவிட் போது 70 நாடுகளுக்கு இந்தியா மருந்து சப்ளை பண்ணுது, தடுப்பூசிகள் சப்ளை பண்ணோம். சில சமயத்தில் பைசா வாங்கணும், சில சமயத்தில் டொனேஷனாக கொடுத்தோம். இன்னைக்கும் நம்ம வந்து பல நாடுகளுக்கு, நம்மளை நம்பி இருக்கக்கூடிய நாடுகளுக்கு நம்ம இதெல்லாம் கொடுத்துட்டு தான் இருக்கோம். இது வந்து பாரதம் வந்து ஒரு வசுதேவ குடும்பகம்ன்றது சும்மா பேரளவில் இல்லை, செயலளவில். அதே மாதிரி சைப்ரஸ் அப்படின்னு ஒரு நாடு, அந்த நாட்டிலையும் இது நடந்தது. அந்த நாட்டுடைய ஒரு தலைவர் வந்து ஒரு பெண்மணி, அவங்க வந்து பாரத பிரதமர் காலில் விழுந்து. ஸோ இதெல்லாம் வந்து ஏன் நடக்குது அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு மனிதர் உலகத்திற்காக கவலைப்படுகிறார். நீங்க ஆரம்பிக்கும் போது ஒரு வார்த்தை சொன்னீங்க, அதாவது இந்த பிராந்தியத்தின் தலைவர் அப்படி இல்லை, உலகத்துடைய தலைவராக தான் நரேந்திர மோடி அவர்கள் இருக்கிறார். அதுக்கான ஒரு செயல்பாட்டு திட்டத்தை அவர் கொண்டு வந்து விட்டார். அது இந்தியாவில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. 140 கோடி மக்களுக்காக, இந்திய மக்களுக்காக அவர் இப்ப செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னா பாரத பிரதமர் தான். இந்த திட்டம் இந்த 140 கோடி மக்களையும் தாண்டி மற்ற நாடுகளுக்கு செல்வது எப்படி அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் நம்ம வந்து இன்னைக்கு வசுதேவ குடும்பமாகவும் பல நாடுகளோட ஒப்பந்தம் மூலமாக நம்ம கொண்டு வரோமே தவிர, இதன் மூலமாக டிராவல், அதாவது நான் சொல்றது வந்து பயணங்கள் மூலமாக இந்தியாவுடைய முன்னாடி, நான் சொல்றது ஒரு 15 வருடங்களுக்கு முன்பு இந்தியர் வந்து வளைகுடா நாட்டில் இருக்காரா, அவருடைய வாழ்க்கை தரம் அவர் எப்படி மதித்தார்கள், இன்று இந்தியாவில் இருந்து வளைகுடா நாடுகளுக்கோ இல்லை அமெரிக்காவுக்கோ செல்லும் பொழுது வாழ்க்கை தரம் எப்படி இருக்கு. ஸோ இது எல்லாமே ஒரு பையன் வந்து ஹாஸ்டலில் படிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், அப்பா போய் பார்க்கவே இல்லைன்னா அந்த பையனை அந்த ஹாஸ்டலில் எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க. இதே வந்து அப்பா வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை வந்துட்டு போகிறாருன்னு வச்சுக்கோங்க, அப்போ அந்த பையனை எப்படி பார்த்துப்பாங்க. அவ்வளோதான், சிம்பிளாக சொல்லணும்னா. சில நாடுகள்லாம் போனதே இல்லை அப்படின்னா 37 வருடங்கள் கழித்து ஒமான் நாட்டிற்கு செல்லக்கூடிய ஒரு பிரதமராக பாரத பிரதமர் நரேந்திர மோடி இருக்கிறார். யுஏஇ அதிபர் சொல்லும்போது 800 விமானங்கள் இந்தியாவிலிருந்து யுஏஇக்கு வந்து போகின்றன. ஆனால் ஒரு 30 வருடங்கள் ஆனது ஒரு பாரத பிரதமர் இங்கே வருவதற்கு. அந்த மாதிரி டிராவல் வந்து நிறைய டிராவல் கிடையாது, எந்தெந்த நாடுகளுக்கு போக வேண்டும் என்றது, அதாவது கட்டாயமாக பரிசீலனை செய்து எந்த நாட்டுக்கு, அதாவது ஒரு நாட்டுக்கு மாத்திரம் போறதில்லை, ஒரு 4-5 நாடுகளுக்கு இரவில் பயணம், பகலில் மீட்டிங், அந்த மாதிரி ஒரு திட்டம். பிஎம்ஓல இருக்க அனைவருக்கும் என்னுடைய நன்றி, அதாவது கிராட்டிடியூட், தேங்க்ஸ் அண்ட் கிராட்டிடியூட். ஆனால் பாரத பிரதமர் மாதிரி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வேற எந்த தலைவரும், நீங்க கேட்டீங்க வேற எந்த தலைவருடைய பயணங்கள் அப்படிலாம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அதாவது உண்மையிலேயே நாம் பெருமைப்பட வேண்டிய ஒரு மனிதருள் ஒரு மாணிக்கம், அந்த மாதிரி தான் ஒரு அந்த பாரத பிரதமர் இருக்காரு. நம்ம ஊர்ல இருக்காருன்றதுனால நம்ம வேற நாடோட தேட வேண்டாம். உண்மையிலேயே இந்த மாதிரி ஒரு டிராவல், இந்த மாதிரி ஒரு ஒர்க், நான் டிராவல் பண்ணலாம், ஆனால் அந்த சமயத்தில் வேலையும் செய்யணும். நான் வந்து மீட்டிங் ஒரு வாரத்தில் 80 மீட்டிங்லாம் வந்து யாராலையும் போட முடியாது. ஸோ அதில் சக்ஸஸும் வரணும். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு எந்த அளவுக்கு மெட்டிகுலஸ் பிளானிங் இருக்கோ அதை பண்ணி தான் அவங்க கொண்டு வந்திருக்காங்க.
அவருடைய பயணங்கள் அனைத்தும் வெற்றி பெற்றதனால்தான் இந்தியா இன்று தலை நிமிர்ந்து நிற்கிறது. இந்த எல்லா நாடுகளுக்கும் போயிட்டு வந்த நாடுகளுக்கும் சரி, அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா பயணங்கள் கண்டிப்பாக இப்போது முடிவதில்லை, அது இன்னும் தொடரும். அடுத்து வரக்கூடிய வருடங்களுக்கு அவருடைய பயணங்கள் வெற்றி பெற என்னோட வாழ்த்துக்கள். அதே நேரத்துல பல நாடுகளுடைய தலைவர்கள் பேசும்போது மோடி எங்கள் நண்பர், மோடி ஒரு சிறந்த லீடர், இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா அவரை பத்தி வந்து புகழ்ந்து பேசுறாங்க. என்ன காரணத்தினால அவங்க அந்த மாதிரி மோடி அப்படின்ற ஒருவரை வந்து புகழறாங்க? நீங்க பேசுற ஆளும் நாம சொல்றவங்களும் வந்து பாத்தீங்கன்னா அந்த நாட்டோடைய அதிபரா இருக்காங்க, அந்த நாட்டோடைய இளவரசர்களா இருக்காங்க, அந்த நாட்டோடைய மன்னர்கள் இருக்காங்க. மன்னர்கள்லாம் வந்து சொல்லணும்னு அவசியமே இல்லை, அவங்கள மிஞ்சி யாரும் இல்லை அந்த ஊர்ல. அப்ப அந்த ஊருக்கும் இந்தியாவுக்கும் ஏதோ ஒரு நல்ல வளர்ச்சி திட்டத்தை நோக்கி இந்தியாவுடைய அரசாங்கம் செயல்பட்டால் மட்டுமே இது வந்து சாத்தியமாகும். ஜோர்டான் நாட்டோடைய இவர் இளவரசர் வந்து வாகனம் ஓட்டுகிறார். முகமது பின் சல்மான் அவர்கள், நான் சொல்றது வந்து இவர் சவுதி அரேபியாவுடைய இளவரசர் முகமது பின் சல்மான் என்னோட பெரிய அண்ணன் அப்படிங்கிறார். அதே மாதிரி ஒமான்லயும் அந்த மாதிரி தான் நடக்குது. ஸோ இது எல்லாமே எப்படி சாத்தியம் அப்படின்னா அந்த நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் ஒரு வளர்ச்சி பாதையை நோக்கி நகர்வதால் மட்டுமே இது சாத்தியமே தவிர இல்லைன்னா இல்லை. இது நியூ வேர்ல்டு ஆர்டர் அப்படின்றத நம்ம வந்து கொண்டு வந்துட்டு இருக்கோம். அதாவது புதிய உலகத்தை படைத்து கொண்டிருக்கிறோம். நம்ம வந்து இந்த வந்து ஒரு 5 வருடங்கள்ல நம்மளுக்கு இதோடைய முழு பிக்சர் நம்மளுக்கு தெரியும். ஸோ அந்த நியூ வேர்ல்டு ஆர்டர் இதுக்கு வரைக்கும் இருந்த அச்சு வந்து ஒரே ஒரு துருவத்தை சார்ந்து இருந்த அச்சு. நான் சொல்றது வந்து வெஸ்டர்ன் ஹெமிஸ்பியர், அதாவது மேற்கு உலகத்தை மட்டுமே நம்பி கடந்த 300 ஆண்டுகளாக உலகம் சுழன்றது. அதுக்கப்புறமா இந்த 80 வருடங்கள்ல பெரிய மாற்றம், டெக்னாலஜி எல்லாமே வளர்ந்தாலும் திரும்ப அது தென் துருவத்தை சார்ந்தோ இல்லை வட துருவத்தை சார்ந்தோ இல்லை கிழக்கு துருவத்தை அந்த பக்கமாக இல்லை, ஒரே ஒரு மேற்கு உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு 25 நாடுகளை சார்ந்தே தான் உலகம் சுழன்று கொண்டிருந்தது. இப்போ ஆப்பிரிக்கா யூனியன் அப்படின்னு ஒரு கொண்டு வர்றாரு. எதில் கொண்டு வர்றாருன்னா G20 இந்தியாவோட தலைமை வருது. வந்த உடனே முதல்ல செஞ்ச வேலை என்னன்னா, இந்த ஆப்பிரிக்கன் யூனியனுக்கு ரெப்ரசன்டேஷன் வேணும். ஆப்பிரிக்காவோட நாடுகள்லாம் வளங்கள்லாம் இருக்கு, ஆனால் பொருளாதாரம் இல்லை. அதாவது அந்த நாட்டில் யுரேனியம் இருக்கு, ஆனால் அவங்க நாட்டில் அட்டாமிக் ரியாக்டர் எதுவுமே கிடையாது, கரண்ட் கிடையாது அவங்க ஊரில். அந்த ஊர்லேருந்து யுரேனியம் சுரண்டி கொண்டு போய் மற்ற நாடுகள்லாம் கரண்ட் இருக்கு அந்த ரியாக்டர்ஸ் வச்சு. ஸோ இப்போ இந்த மாதிரி இருக்குன்னா இந்த நாடுகள்லாம் பின்னாடியே தான் இருக்கணுமா? இல்லை, இந்தியா தலைமை ஏற்றவுடன் செய்தது ஆப்பிரிக்கா ஒன்றியத்தை உள்ளே கொண்டு வா. ஸோ அதே மாதிரி பிரிக்ஸ்ன்னு இருக்குன்னா பிரிக்ஸ் பிளஸ் கொண்டு வா. ஆனால் எல்லாரையும் கொண்டு வரணும்னு அவசியம் இல்லை. பாரத பிரதமரை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து உலகத்திற்காக கவலைப்படுகிறார், இந்தியாவிற்காக செயல்படுகிறார். ஆனால் உலகத்தில் இருக்க அனைத்து நாடுகளுக்கும் அவருடைய செயல்பாடுகள் இருக்கின்றன, பேசணும்னு அவசியம் இல்லை. அதாவது இந்தியா மீது இவ்வளோ அடக்குமுறைகளும் இந்தியா மீது கொடுத்தாலும் ட்ரம்ப் அவர்கள் சொல்லும்போது, மோடி அவர்களை பற்றி பேசும்போது மோடி என்னுடைய நண்பர் அப்படின்னு தான் சொல்றாரு. புட்டின் அவர்கள் இங்கே வரும்போது செய்தது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். அதே மாதிரி அவருடைய சொந்த காரில், நான் சொல்றது உலகத்துடைய மிகப்பெரிய நாட்டுடைய தலைவர் அதிபர் அவருடைய தனி வாகனத்தில் அவரை ஏற்றுக் கொடுத்தார். அதே மாதிரி ரஷ்யாவுக்கு போகும்போது அவருடைய தனிப்பட்ட வீட்டுக்கு அவரை கூப்பிட்டு பேசினார், மோடி அவர்களை கூப்பிட்டு பேசினார். அங்கேயும் அவர் கார் ஓட்டினார். அதே மாதிரி பெஞ்சமின் நெட்டான்யாஹூ, ஸோ அவரும் வந்து இஸ்ரேல் போகும்போது அவர் தனியாக கார். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நாம் இருக்கலாம், அந்த நாடுகள் வந்து எதிர்பார்ப்போடு தான் இருக்கும். அதற்கான விஷயங்களும் பாரத பிரதமர் செய்தார். அப்படின்றதுனால தான் இந்த மதிப்பு மரியாதை. இது வந்து இட்ஸ் ஆல்வேஸ் கிவ் அண்ட் டேக். ஆனால் 29 நாடுகள் தன்னுடைய உயரிய விருதை அது வந்து பாரத பிரதமருக்கு அளித்திருக்கிறது அப்படின்னா அது வந்து அவருடைய செயல்களும் அந்த நாட்டுக்கு அவர் டைரக்டாவோ இன்டைரக்டாவோ ஆற்றிய அந்த நல்ல காரியங்களுக்காக அந்த நாட்டு மக்கள் கொடுத்தார்கள் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். பாரதம் இன்று வரை, அதாவது விஸ்வ குருவாக 2 வருடங்களுக்கு முன்னாடி இந்தியா வந்து இந்த G20 கூட்டமைப்போட தலைமை தாங்குச்சு. அப்ப நம்ம வைத்த அந்த செயல் திட்டத்தோட முக்கியமான பேரே அப்படின்னா வசுதைவ குடும்பகம் அப்படிங்கிற பேரை தான் வைத்தார் பாரத பிரதமர் அவர்கள். ஸோ அதுதான் அது வெளிப்பாடு. அந்த நாடுகளை வைத்துக்கொண்டே வசுதைவ குடும்பகம் வைத்து 2 துருவங்களை சார்ந்த நாடுகள், இப்ப வெஸ்டர்ன் சைட்ல இருக்கிறவங்க ஒரு மாதிரி சொன்னாங்க, ரஷ்யா சைனா வேற மாதிரி சொன்னாங்க. 2 பேரையும் ஒரே மேடையில் அமர்த்தி வைத்து புதுடெல்லி பிரகடனம் அப்படின்னு ஒரு பிரகடனத்தை, டெல்லி டிக்ளரேஷன் வந்து பாரத பிரதமர் அவர்கள் அதை வெளியாக்கினார். ஸோ அது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். ஆனால் அதுக்கப்புறமா இது வரைக்கும் நான் சொல்றேன், அதுக்கு முன்னாடியும் ஒரு 2-3 வருடங்களுக்கு இல்லை 4-5 வருடங்களுக்கே ஒரு டிக்ளரேஷன் கிடையாது. G20 பொறுத்த வரைக்கும் ஜாயிண்ட் டிக்ளரேஷன் கிடையாது. அதற்கப்புறமா இன்று வரை ஒரு ஜாயிண்ட் டிக்ளரேஷன், ஒரு கன்சென்சஸ் எல்லாரையும் உட்கார வச்சு இல்லை. ஆனால் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அவருடைய சீரிய முயற்சினாலும் இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களுடைய முயற்சினாலும் டெல்லி டிக்ளரேஷன் வந்து அன்னைக்கு வந்து முதல் நாளே அதாவது முதல்ல ஒத்துக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா ரஷ்யா ஒரு தரப்புல ஒரு மாதிரி சொல்லுவாங்க, அமெரிக்கா தரப்புல, அதாவது மேற்கத்திய நாடுகள் தரப்புல ஒன்று சொல்லுவாங்க. 2 பேரையும் ஒற்றுக்கொள்ள வைத்து
அதன் மூலமாக ஒரு பிரகடனத்தை செயல்படுத்தணும் அப்படின்னா ரொம்ப பெரிய கஷ்டமான விஷயம். ஒரு கூட்டமைப்பாக உலகத்தை ஒருங்கிணைத்து கொண்டு போவதற்கே ஒரு நாடுகளால் முடியவில்லை. ஆனால் பாரத பிரதமரால் இதை சாதிக்க முடியாது. அதனால இந்தியாவுடைய பொருளாதாரத்திற்கு மட்டும் பார்க்கவில்லை. நேரத்திற்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. வந்தே மாதரம்.